குமாரோட கல்யாணம் எதுக்கு இப்போதைக்கு அந்த பொண்ணு கூட நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு எவ்வளவோ தூரம் சொல்லி பாக்குறாங்க. ஆனாலுமேவும் எங்க சக்திவேல் கேக்குற மாதிரி இல்ல. மாறி கூட என் பிள்ளைக்கே ஒரு நல்லது நடக்க போகுது, தயவு செஞ்சு யாரும் அதை கெடுத்துறாதீங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுறாங்க. இதை கேட்ட உடனே முத்துவேலும், வடிவு நீ அமைதியா இரு, அவங்க நினைச்ச மாதிரி கல்யாணத்தை நடத்தட்டும், நம்ம அவங்க கூட நிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வடிவு எதுவுமே பேசல. உடனேவும் கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சக்திவேல் வந்துட்டு. அப்பதான் அப்படியே குமார் வந்துட்டு சும்மா கெத்து காட்டிட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. அப்படியே அரசி முன்னாடி எல்லாம் கெத்து காமிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. சக்திவேல் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு சரவணன் வரும்போது பயங்கர கோபத்தோட வராரு. எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு நான் பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம். அதை பார்த்துக்கிட்டே நின்றுகிட்டு இருக்காரு. அப்பதான் பாண்டியன், என்னடா ஏன் இங்க நின்றுட்டு இருக்கிற, வாடா உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனேவும் உள்ள போன உடனே, என்ன சரவணா, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவங்க கல்யாணம் பண்றதுல நம்மளுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இல்லப்பா, எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, கல்யாணம் அவனுக்குடா, உனக்கு இல்ல. இங்க பாரு சரவணா, இந்தது அவங்க குடும்ப விஷயம், நம்ம தலையிடுறது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம்தான் அடுத்த நாள் காலையில ராஜி வந்துட்டு கதிரை பார்க்கறதுக்காக போறாங்க. கதிரை பார்க்க கதிரை டிராவல்ஸ்க்கு போன உடனே, என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க, சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீ அப்பா விஷயத்தில் எவ்வளோ இது செஞ்சுருக்க, அதான் என்னால் ஒரு மாதிரியாக இருந்துச்சு எனக்கு, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து ராஜி வந்துட்டு, சரி அப்போ நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ராஜி கொஞ்சம் பாதி தூரம் வராங்க. பாதி தூரம் வந்த உடனே அப்படியே மயங்கிற மாதிரி ஒரு மாதிரி நிற்கிறாங்க. என்னாச்சு ராஜி அப்படின்னு கதிர் கேட்ட உடனே, ஒன்றும் இல்லை, சும்மா அது ஒரு மாதிரியாக கிறுகிறுப்பு வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ராஜி, கிறுகிறுன்னு வந்துச்சா, வா நீ உட்காரு, அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இல்லை நான் கிளம்புறேன், அது அப்புறம் லைட்டாக அப்பப்போ தலை சுற்றுறதா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நீ இரு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பின ராஜி அப்படியேவும் பாதி தூரத்தில் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ராஜி மயங்கி கீழே விழுந்த உடனே வேகமாக போயிட்டு கதிர், ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே ராஜி அப்படின்னு தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க. ஆனால் ராஜி எழுந்திருக்கவே இல்லை. உடனே கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ராஜியை தூக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே டாக்டர்கிட்ட, என் ஒய்ஃபு மயங்கி விழுந்துட்டாங்க, தண்ணி தெளிச்சும் எழுந்திருக்கவே இல்லை, கொஞ்சம் பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் முத்துவேல் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா, உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு பதட்டமாக பேசுகிறாரு. இதை கேட்ட உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு, என்ன ஏன் உடம்பை கவனிக்கிறத பற்றி பேசுகிற, ஆனால் உன்னோட பேச்சில் பதட்டம் தெரியுதே, என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. அது அப்படின்னு சொன்ன உடனேயே முத்துவேலுக்கு புரிஞ்சு போயிடுது. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை நான் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லையா, என்னாச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. இல்லை எனக்கெல்லாம் எதுவும் இல்லை, நான் ராஜியை தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன், ராஜி மயக்கம் போட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ராஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பதறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, டாக்டர் இப்போ தான் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, ராஜிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. எந்த ஹாஸ்பிட்டல், நாங்கள் உடனே கிளம்பி வரோம் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை வேண்டாம், நானே ராஜியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் முத்துவேல்கிட்ட, ஏங்க ராஜிக்கு என்னங்க ஆச்சு, என்னமோ ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்னங்க ராஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வடிவு கேட்குறாங்க. உடனேவும் முத்துவேல் சொல்கிறாரு, என்னன்னு தெரியல, ராஜி மயங்கி கீழே விழுந்துட்டாலாம், கதிர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறதா சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வடிவு, வா நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் வடிவும் கிளம்புறாங்க. அப்போ சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணே உங்களுக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியல, இப்போ போயிட்டு நீங்கள் போகணுமா, வேண்டாண்ணே விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், அது சும்மா சாதாரண மயக்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நான் போயிட்டு வரேன் சக்தின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே கல்யாண வேலையெல்லாம் நிறைய கிடக்கு, அதான் அப்படின்னு சொன்ன உடனே தான் வடிவு கோவப்படுறாங்க. இங்கே பாருங்க தம்பி,
இந்த கல்யாணம் ஒண்ணு உங்க அண்ணன் சொல்லி நடக்கலையில, நீங்களா பிடிச்ச பிடிவாதத்துக்கு இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களை வந்து கட்டாயப்படுத்துனீங்க. நாங்களும் நீங்க கல்யாணத்தை பண்ணுங்க, உங்க கூட இருக்கிறோன்னு சொன்னோம். இல்லைன்னு சொல்லலை. இப்ப கூட நீங்க இப்பவும் சொல்றேன், கல்யாணத்தை நடத்துங்க, கூட இருக்கோம். அதுக்காக என் பொண்ணுக்கு என்ன நடந்தாலும் பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்ற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது அப்படின்னு வடிவு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் எங்க அப்பத்தாவும், ஆமா ராஜி எப்படி இருக்கும்போது எப்படி அவன் உன் பையன் கல்யாணத்துல வந்து முத்துவேல் சந்தோஷமா இருக்க முடியும்? என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ராஜி அவனோட பொண்ணுடா, அவனோட ரத்தம், எப்படிடா பார்க்காம போவான்? நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி முத்துவேலை அனுப்பி வைக்கிறாங்க. முத்துவேலும் வடிவும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இங்க சக்திவேல் சண்டை போடுறாரு. இந்த வீட்டில் யாரு என் பேச்ச கேட்கறது? யாருமே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. அப்பதான் அப்பதா சொல்றாங்க, டேய் உன் பையன் என்ன தப்பு பண்ணாலும் நீ விட்டு கொடுக்காம இருக்கும்போது அப்போ ராஜி என்னடா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டா? குமார் பண்ணாத தப்போடவா ராஜி பண்ணிட்டா? அதனால அவன் பிள்ளைய அவன் எப்படிடா விட்டு கொடுப்பான்? பிடிச்ச பிடிவாதத்துக்கு அன்னை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, உன் அண்ணன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. ஏன் பெத்த ஆத்தா நான் சொல்லியே நீ கேட்கல, இதுக்கப்புறம் உன் பிடிவாதத்தில் நீ இருக்கும்போது அவங்க மட்டும் எப்படிடா இருப்பாங்க அப்படின்ட்டு அப்பத்தான் சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் சக்திவேல் வந்துட்டு, யாரோ என்னமோ பண்ணி தொலையட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? இங்க வாடா குமார், நம்ம உனக்கு உண்டான கல்யாண வேலையை பார்ப்போம். யாரும் உனக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மாறி நீ நான் சொன்ன பொருளெல்லாம் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துரு. யாரும் நம்மளுக்கு உதவெல்லாம் வேண்டாம், நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும். இப்படியே விட்டா குமாருக்கு வயசாகி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாறி சரிங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து முத்துவேலும் அங்கே வந்து இதை ராஜியை பார்க்க போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு முத்துவேலு கிளம்பி போன உடனே அங்கே போயிட்டு என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே கதர் இருந்துக்கிட்டு, ஒன்றும் இல்லை டாக்டர் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வடிவு கேட்குறாங்க, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல மாப்பிள்ள, உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. சேச்சே அப்படி இல்லை, இந்த பிரச்சனை இல்லை அத்தை, ஒன்றும் இருக்காது, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் எதுக்காக உடம்பு சரியில்லை மாமாவுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தீங்க? என்னன்னு பார்த்துட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அது எப்படி என் பொண்ணுக்கு இப்படி ஒன்றுன்னு தெரிஞ்ச உடனே நான் எப்படி அங்கே நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவும் முத்துவேலும் சொல்கிறாங்க. உடனே இங்கே வந்து டாக்டரும் நர்ஸும் வெளியில் வராங்க. டாக்டர் என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க. சந்தோஷமான விஷயந்தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனேவும் நாங்கள் போய் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்ட உடனே தாராளமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அங்கே வந்து ராஜியை பார்க்குறாங்க. ராஜியை பார்த்த உடனே அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் வடிவு போய் தான் பொண்ணை கட்டி பிடிச்சி முத்தம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிர் போயிட்டு, ராஜி இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல, நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே எப்படிம்மா நீ போலீஸ் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாமாம்மா, ராஜியோட விருப்பம்தான் என்னோட விருப்பமும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ராஜி என்ன யோசனை பண்ணி சொன்னாலும் எனக்கு அதில் முழு விருப்பம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இதை உங்கள் வீட்டில் சொல்லிட்டேங்களா அப்படின்னு கேட்ட உடனே இன்னும் சொல்லலை, நான் இப்போது நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா வாங்க போகலாம், அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா, கிளம்பலான்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு கிளம்புன உடனே முதல்ல வாமா நம்ம வீட்டுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா அங்கே வந்தா சித்தப்பா அமைதியாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து முதல்ல அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு வரேன், அவங்க கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதனால் நான் போயிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போன உடனே இந்த பக்கம் ராஜி போகிறாங்க. ராஜி போன உடனே அத்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா நீயும் கதிரும் என்ன சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன அங்கே போயிருந்தியா ட்ராவல்ஸுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது கோமதி இருந்துக்கிட்டு எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்லி கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ தான் அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னோன்னே, என்னம்மா என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. சேச்சே பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, அது நான் வந்து மயக்கம் போட்டு விழுந்து இப்போ தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன், உங்களெல்லாம் பயமுறுத்த வேண்டாமேன்னு தான் இவர் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா விஷயம், என்னாச்சு, வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அத்தை அப்படின்னு சொன்ன உடனே
இங்க அப்படியே தலைக்கால் புரியாத அளவுக்கு சந்தோஷம் கோமதிக்கு. எப்படியும் தங்கமயில் வந்துட்டு பிரெக்னண்டா இருக்குன்னு சொன்ன உடனே அவளை நம்மளால பக்கத்துல வச்சு பார்த்துக்க முடியல. என்ன நம்ம வீட்டுக்கு வரப்போற வாரிசை நம்ம கண்ணில் காட்டுவாங்களோ என்னமோன்னு கூட நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். எப்படியும் எனக்கு இன்னொரு வாரிசு இந்த குடும்பத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே ராஜி இருந்துக்கிட்டு, அத்தை அப்பா கிட்ட ஒரு வார்த்தை நான் போய் அப்பத்தா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே, தாராளமாக போயிட்டு வாமா, பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா, இனிமேல் எங்கே போனாலும் வந்தாலும் ஜாக்கிரதையாக போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தைன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே வந்துட்டு அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கினோன்னா அப்பத்தா வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து முத்துவேலும் வடிவும் சொல்லாமலே இருக்கிறதுனால, என்ன அம்மா அப்பா அப்பத்தாவுக்கு விஷயம் தெரியாதான்னு கேட்குறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. என்ன விஷயம் தெரியல அப்படின்னு அப்பத்தா கேட்ட உடனே, அப்பத்தா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, நிஜமால்மா? அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தியா? உங்கள் அம்மாவும் அப்பாவும் வாயே திறக்கலையே அப்படின்னு அப்பத்தா சொன்ன உடனே எங்கள் சக்திவேலோட தலையில் இடி விழுந்தா மாதிரி பேரதிர்ச்சியோட பார்க்குறாரு. ஒருத்தனை வச்சே சமாளிக்க முடியல, இன்னொரு குழந்தையா? அதுவும் இல்லாமல் இந்த கதிர் வேற சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு ஆட்டையை போடணும்னு அலையிறையான். இன்னும் இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அண்ணனோட மனசு துத்தமாக மாறிடுமே. அவனையே மருமகனையேவும் அண்ணனால் விட்டு கொடுக்க முடியல. இந்த பேரன் குழந்தை பிறந்துருச்சுன்னா மொத்தமாக மாறிடுவார். அதுக்குள்ளேயும் எங்கள் குமாரோட கல்யாணத்தை முடிச்சு சொத்தெல்லாம் நம்ம குமார் பேருக்கு வர மாதிரி பண்ணணும் அப்படின்னு அப்படியே பயங்கர வயிற்றுச்சலோட அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க.